நெருங்கிய தொடர்பு உண்டு. வாவு சிதம்பரனார் திருநெல்வேலி நிகழ்ச்சியின் மூலமாக தான் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு பேராளுமை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி அவர் தேர்தலுடைய சீடர் அப்படின்ற ஒரு சிறிய பிம்பம் தான் இருந்தது. அந்த திருநெல்வேலி கழகத்துக்கு பிறகுதான் வாவுசி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய போராளியை உலகத்துக்கு தெரியும். அதை பற்றி பாரதி முதற்கொண்டு இந்தியாவில் உள்ள எல்லா பத்திரிகைகளும் எழுதினார்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது திருநெல்வேலி கழகம் என்று அழைக்கப்பட்ட அந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி வாவுசியுடைய வாழ்க்கை, வாவுசியுடைய போராட்டத்திற்கு சிறைக்கு பின்னான வாழ்க்கை, இதற்கும் மதத்தா இந்து கல்லூரிக்கும் உள்ள தொடர்பை சுருக்கமா சொல்றேன். ஏன்னா வாவுசி படித்ததே மதத்தா இந்து கல்லூரி பள்ளியில தான் படிச்சிருக்காரு. இந்து பெரிய கலாசாலைக்கு சின்னால் பயின்றாரு. அதோட அவருக்கும் அந்த இந்து கலாசாலைக்கு எந்த தொடர்பும் இல்லை. பின்னாடி அவர் கைது செய்யப்பட்ட போது தைப்பூச மண்டபத்தில் பேசி கைது செய்யப்பட்ட பிறகு அவர் சிறைக்கு செல்லும்போது ஒரு பெரிய கழகம் திருநெல்வேலி ஏற்படுது. அந்த கழகம் திருநெல்வேலி வீரராகவபுரம் என்று அழைக்கப்பட்ட திருநெல்வேலி சந்திப்பில் அன்னைக்கு இந்து கலாசாலை பள்ளியும் இந்து கல்லூரியும் இருக்குது. அதை மையப்பட்ட பகுதியில் தான் நடக்குது. தைப்பூச மண்டபமும் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. அப்போ அந்த இந்து கலாசாலையில் அன்று பயின்ற எஸ் வையாபுரி பிள்ளை, பி ஸ்ரீ ஆச்சாரியா, அனந்த சுவாமி, இப்படி பல எழுத்தாளர்கள் அன்றைக்கு நடந்த அந்த திருநெல்வேலி எழுச்சியை பற்றி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு 5000 பேர்ல ஒரு 500 பேர் மாணவர்கள் அந்த இந்து கல்லூரி மாணவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத பதிவு பண்றாங்க. அந்த நாள் மார்ச் 13ஆம் தேதி இந்து கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேரும் போராட்டத்திற்கு சென்று கடைகள் எல்லாம் அடைமின் என்று கூறியதாக வாவுசியே அவருடைய சுயசரிதையில பதிவு செய்கிறாரு. எஸ் வையாபுரி பிள்ளை அந்த போராட்டத்தில் அந்த கூட்டத்தோட அதை அவர்கள் தீ வைக்கும் பொழுது கடைகள் அடைக்கும் போதுதான் பின்னாடியே ஓடி சென்றதை அவர் பதிவு செய்கிறாரு. ஈமு சுப்பிரமணிய பிள்ளை அவரும் இந்து கல்லூரி மாணவர், அவரும் பதிவு செய்கிறாரு. அன்னைக்கு மாணவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத எஸ் வையாபுரி பிள்ளை சொல்றாரு. மாணவர் உலகம் இரண்டுபட்டு கிடந்தது. விபின் சந்திரபாலருடைய தேசபக்தி பேச்சுகளையும் வாவுசியுடைய சுதேசி கப்பல் பற்றியும் மாணவர்கள் தினந்தோறும் வாதித்துக் கொண்டிருந்தார்கள். பெரும்பாலான மாணவர்கள் சுதந்திர போராட்டத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்படி மாணவர்கள் ஒரு அறிவுசார் சமூகமாக இருந்தாங்க. திருநெல்வேலி தென்னகத்துல மிக முக்கியமான ஒரு கல்லூரி அது. ஒரு நவீன கல்வி, அதுக்கு முன்னாடி வரை திண்ணை படிக்கணும் இந்த மாதிரியான மரபொழியான கல்வி தான் இருந்துச்சு, சமயம் சார்ந்த கல்வி. இந்த இந்து கல்லூரி மற்ற கிறிஸ்துவ அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள்லாம் வந்த பிறகுதான் இது ஒரு நவீன கல்வி பற்றிய புரிதல் அந்த தலைமுறைக்கு கிடைக்கிறது. அந்த நவீன அறிவின் மூலம் அவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் கட்டமைத்த இந்திய நாட்டின் மீதும் அதற்கு எதிராக இருந்த அந்த தேசிய சிந்தனை மீதும் ஒரு நல்ல பார்வையோடு மாணவர்கள் விவாதித்து அவர்கள் வாவுசியினுடைய பக்கம் நின்றதை வாவுசி கல்லூரியினுடைய மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவங்க முழுக்க அந்த போராட்டத்தினுடைய பின்னணியா இருந்ததை அரசாங்கத்தினுடைய குறிப்புகள், ஆணையா வெங்கடாச்சலம் எழுதிய அந்த சாகித்ய அகாதமியினுடைய பரிசு பெற்ற அந்த நூல் எல்லாத்துலேயுமே அதை பற்றின பதிவுகள் இருக்கு. அடுத்ததாக அது மட்டுமே இல்லாமல் மாதத்தா இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர்களும் அந்த போராட்டத்தில் மிக முக்கியமாக இருந்தாங்க. லோகநாத என்ற ஒரு கணக்கு பேராசிரியர், அவர் வகுப்பறையிலேயே நீங்க வகுப்பறையில் இருக்கக்கூடாது, போராடுங்க அப்படின்னு அவர் சொன்னதா பதிவு இருக்கு. பின்னாட்கள் அவரை சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அவர் அப்படி பேசியதற்காக அவருக்கு தண்டனை கொடுத்து 2 மாணவர்களை ரெடி பண்றாங்க. ஆனா அந்த மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாட்சியை மாதிரி சாட்சி சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆசிரியர்களும் அதை இந்த போராட்டத்தில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிர்வாகம் கூட அந்த போராட்டத்தில் இருந்துச்சு. பின்னாட்கள் வாவுசி கோயில்பட்டிக்கு போறாரு. அவருடைய தமிழ் பணிக்கு அவருக்கு அன்னைக்கு உதவியா கோயில்பட்டை ஈமு சுப்பிரமணிய பிள்ளை, பி ஸ்ரீ ஆச்சாரியா, வையாபுரி பிள்ளை இவங்கெல்லாம் அவருடைய தமிழ் பணிக்கு இந்து கல்லூரி மாணவர்கள் அவங்களாம் உதவியா இருக்காங்க. பின்னாடி திருநெல்வேலி எழுச்சியா கலாமான்ற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாம் கலகம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அதை ரியோட் பண்றாங்க. அப்ப அது முத அந்த திருநெல்வேலி எழுச்சி அப்படின்னு பதிவு பண்ணது வரலாற்று ஆய்வாளர் ஆயிரம் வெங்கடாச்சலம். அதுபோல அதை யாருமே இது பண்ணல, இந்த எழுச்சி இது கலகம் இல்லைன்னு. அப்ப திருநெல்வேலி தான் 1908 அந்த கலவரம் நடந்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்ட பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு தண்ட காவல் படையை நிறுத்தி மக்கள்கிட்ட தண்டனை ஏற்படுறாங்க. அந்த நேரத்தில் திருநெல்வேலி மாநகராட்சி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இது காலிகளால் ஏற்பட்ட ஒரு திருநெல்வேலி கலகம் ரியோட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீர்மானத்தை திருநெல்வேலி மாநகராட்சி ஒரு 2012 வரல என்ன பண்றாங்கன்னா அந்த தீர்மானத்தை மாற்றி திருநெல்வேலி கழகம் அல்ல திருநெல்வேலி எழுச்சின்னு மாத்துறாங்க. அந்த மேயரும் திருநெல்வேலி எங்கள் கல்லூரியினுடைய ஒரு செயலாளராக போய்
அவருடைய வஉசியினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையோட மாதிதா இந்துக்கள் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.